தெலுங்கு வெப் சீரிஸ் விராட்டே பலம் ஜூன் 27 ஜி5ல பிரீமியர் ஆக போகுது. தமிழ் மூவி யுகி ஜூன் 20 ஆகா தமிழ்ல பிரீமியர் ஆகும். அதே ஜூன் 20 கலியுகம் படம் சிம்பிளி சவுத்துல பிரீமியர் ஆகும். ரவிதேஜாவோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு மூவி ரிலீஸ் ஆகும். விமலோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு விமல் சேட்டன் நடிக்கிறாங்க. மாதவனோட அடுத்த படம் ஆப் ஜெய்சா கோய் ஜூலை 11 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. இது டைரக்ட் ஓடிடி படம். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி புரி ஜெகநாத் கம்போல வரப்போற மூவிக்கு சம்யுக்தா மேனன் ஃபீமேல் லீடா பண்ண போறதா நிச்சயமா வந்திருக்கு. சீக்கிரமே மூவிக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மூவில டப்பு துனியா விஜயும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஆண்டனியோட மார்கன் படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. அதை இப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் 2வோட அடுத்த ஷெட்யூல் இந்த வாரம் மைசூர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஷெட்யூல் ஸ்ரீலங்கா சென்னையில இருக்கும். அடுத்த வருஷம் சம்மருக்கு மூவி ரிலீஸ் ஆக போகுது. சிம்பு வெற்றிமாறன் காம்போல வரப்போற படம் வடச்சென்னை 2வா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. நான் அதை சொல்லிருப்பேன், இது கன்ஃபார்மா என்னன்னு தெரியலன்னு. இப்ப இந்த படம் வடச்சென்னை யூனிவர்ஸ்ல வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வடச்சென்னை படம் இருக்குல்ல, அதோட பிரிக்குவலை எடுத்து அதுல கூட சிம்பு உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட இந்த படம் இருக்கலாம். ஆனா இது எனக்கு வந்து யோசனை தான். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். ரெட்ரோ படத்தை ஓடிடில எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இதை கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வரும்னு சொல்லிருக்காரு. ரிலீஸ் அப்டேட் அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். தமிழ்ல அடுத்து சீக்கிரமா வரப்போற முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி இப்ப பார்ப்போம். சூர்யா 45யோட டீடைல் டிசர்க்கான அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. அடுத்து ஜனநாயகனோட கிளிம்ஸ் அப்டேட் வரும். கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டும் வரப்போகுது. மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டும் வரப்போகுது. AK64க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. இந்த அப்டேட் எல்லாம் தமிழ்ல அடுத்து வரக்கூடிய பெரிய அப்டேட் அண்ட் சீக்கிரமா வரக்கூடிய அப்டேட்டுமே கூட. தேரே இஷ்குமேன் படம் ராஞ்சனா 2வான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்துச்சு, இது ராஞ்சனா 2வான்னு கூட நிறைய பேர் கேட்டீங்க. ஆனா அது கன்ஃபார்ம் ஆகல, அதனால இப்ப நான் சொல்லல. ஆனா இப்ப கன்ஃபார்ம் தான், இது ராஞ்சனா 2 தான். விக்ரம் 2 எப்போ வரும்? ஆலப்புழா ஜிம்கானா 2 வருமானு கேக்குறீங்க. லோகேஷ் இப்ப இருக்கிற பிஸில விக்ரம் 2 வராது, கண்டிப்பா டைம் ஆகும். லோகேஷ் குழி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து கைதி 2 போனோம். அடுத்து அமீர் கான் படம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சூர்யா கூட வேற படம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் விக்ரம் 2க்கு வர முடியும். ஆலப்புழா ஜிம்கானா 2 பத்தி அப்டேட் இப்போதைக்கு இல்ல, நான் வந்தா சொல்றேன். புல்லட் படம் இந்த வருஷத்தோட கடைசியில வரும் நியூஸ் வந்திருக்கு. 10 மாசத்துக்குள்ள வருமாங்கிறதுலாம் தெரியல. அப்டேட் வந்தாதான் நான் சொல்லலாம். அண்ட் இந்த கமெண்ட் பண்ணவங்க வந்து நிறைய ரிப்பீட்டட் கமெண்டா பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த கமெண்ட் எல்லாம் திரும்ப இன்னைக்கு வந்திருக்கு. சோ நீங்க வீடியோ கரெக்டா பாருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு மெசேஜ் ஆகுது பண்ணுங்க, நான் அப்டேட் சொல்லிடுறேன். ரிப்பீட்டட் கமெண்ட் பண்ணாதீங்க. KGF 3 எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இந்த படமும் இப்ப வராது, டைம் ஆகும். மகேஷ் பாபு 29 மூவில சியான் விக்ரம் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. இல்ல இதுக்கான டாக்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இதுக்கான நியூஸ் வந்துச்சு சியான் விக்ரம் இந்த மூவில இருக்காருன்னு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கூலி மூவில ஸ்டீலில இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் கிடையாது. பராசக்தி மூவியோட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்ப மதராசி படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங் சென்னையில போகுது. சோ இதுக்கு அடுத்து தான் பராசக்தியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். காஞ்சனா 4 நிறைய முறை நான் சொல்லிட்டேன், இந்த வருஷத்தோட எண்டுல வர வாய்ப்பு இருக்கு. படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. எனக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். சோ நீங்க ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நீர்ப்பறவை. ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.